சர் ஐசக் நியூட்டனோட அப்பா யாருன்னா அவர் ஒரு ஃபார்மர். இப்போ இவங்களோட ஜாதிய கட்டமைப்படி ஃபார்மரா இருக்கிறவங்க இந்த 4 வண்ணத்துல ஒரு கடைசியில தான் வருவாப்படி. அப்போ உங்க கணக்குப்படி ஐசக் நியூட்டன் கீழ் ஜாதி. 1661 அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல படிச்சிருக்கும் போது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க தனியா. நீங்க இன்கேஸ் ஐசக் நியூட்டன் இந்தியால இருந்தா நீங்க அவர் படிக்க விட்டுருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. இப்போ சொல்லுங்க, இந்தியால இருந்து எப்படி கண்டுபிடிக்க வரும்? இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் ஹியூமன் எவல்யூஷனையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்டெலிஜென்ஸ்ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதி மேல இருக்க ஜாதி தான் இன்டெலிஜென்ஸ் வரணும், அப்படி கிடையாது. இன்டெலிஜென்ஸ் எங்க இருந்து ஒண்ணா வரலாம். அதனால தான் சொல்றேன், இன்கேஸ் ஐசக் நியூட்டன் இந்தியால இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து இன்னும் பாழுங்க இடத்துக்கு தான் போயிருப்போம். ஆல் ஹியூமன் சிவிலைசேஷனே இந்த ஜாதியை ஒழிக்காம ஒன்னால முன்னேறவே முடியாது. கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு சாவதான் செய்யணும் தவிர ஒரு இன்வென்ஷன் இங்க இருந்து வராது. ஏன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு ஸ்கூலுக்கே போக விட மாட்டீங்க. அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்க. ஈவன் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரிசர்ச்ன்ற பேர்ல கொடுத்தா அதுவும் தப்புன்னு சொல்லுவீங்க.